ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் இருந்துச்சு. நான் இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ஒரு அருமையான பால்கோவா தான் பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோ போட்டு, ஏன்னா உடம்பு ஒன்றும் சரியில்லை, 1.5 மாதமா. அதனால் இன்னைக்கு நம்ம பால்கோவாவில் ஸ்வீட்டு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி சிம்பிளாக அழகாக ஒரு 4 பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால்கோவாவுக்கு 200 கிராம் பால் பவுடர், 400 ml மில்க், அதுக்கப்புறம் நம்ம ஒரு 25 கிராம் சர்க்கரை. ஏன்னா ட்ரை ஆகும்போது நல்ல ஸ்வீட் அதிகமாகிடும். ஆனால் 25 கிராம் சர்க்கரை, ஏலக்காய் 4 பீஸு வாசனைக்கு, பாதாம் 10 பீஸு, முந்திரி 10 பீஸ் மேலே கார்னிஷுக்கு. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை எப்படி செய்ய போகிறோம்னா ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அடுப்பை பற்ற வச்சு வானில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம பாலை முதல்ல ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். பாலை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு, அது நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம பால் பவுடரை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் பால் பவுடர் சேர்ப்போம். திரும்ப திரும்ப அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் கட்டிப்படாது, இருந்தாலும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ட்ரை ஆகிறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 45 இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரை ஆகிடுச்சு, அதனால் சர்க்கரை சேர்த்தணும். அதோடைய வாசனையும் சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டாக. நல்லா பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். ஏன்னா சேர்க்குறோம்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் நல்லா மணமாக இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். அதனால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கிற முந்திரி பாதாம் தோலை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிக்கலாம். அது கூட வேணும்னா நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச்சர் பாருங்க, நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. பால்க்கு ஒரு வழியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டோம்னா அப்படியே கேக்கு மாதிரி சம்டைம் வரும். அதனால் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே அப்படியே கார்னிஷுக்கு நம்ம நட்ஸை தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.